Hello guys, welcome back to Anita's Food World. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா புலாவோட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதை தவிர சப்பாத்தி, தோசை, நான் எல்லாத்தோடையுமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுக்கு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கஸ்கஸ், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 6-7 பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க, 1 கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 1 பாக்ஸ் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் 2லேருந்து 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு, பெரிய சைஸ் காளானாக இருந்ததுன்னா 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன சைஸாக இருந்ததுன்னா 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா சூடானதும் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 இன்ச் பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த கிரேவியை இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிளறி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த காளானை இதோட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. நம்ம மசாலா அரைச்ச மிக்சர் ஜார்லேயே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. காளான் உப்பு அதிகமாக எடுத்துக்காது, அதனால உங்கள் சுவைக்கு தகுந்தாற் போல் உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 6லேருந்து 8 நிமிஷத்துக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா திக்கானதும் நறுக்கின கொத்தமல்லி அது மேலே தூவி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கமகமான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது புலாவ், சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.